condemnation. உங்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை. அதில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது 19 துன்பங்கள் வரும், ஆனால் துன்பங்கள் மத்தியில் உங்களை தேவன் பாதுகாப்பார். அதை மாற்றி சொல்வதால் கவனிங்க, people who are saved have no condemnation. ஆண்டவரை அறிந்தவர்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் நியாய தீர்ப்பு இல்லை. அந்த வார்த்தை படிக்க கேளுங்கள். அதாவது அவர்களை குற்றம் 27ஆம் வசனம், ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நோ காண்டம்னேஷன். என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே, தேவனை துதிக்கிற வாழ்க்கையிலே குற்றம் சுமராது, தேவனை உயர்த்த வாழ்க்கையிலே குற்றம் சுமராது, தேவனுக்கு சாட்சியா இருக்கிற வாழ்க்கையிலே குற்றம் சுமராது, தேவனுடைய வார்த்தை கேட்கிற வாழ்க்கையிலே குற்றம் சுமராது. அன்பானவர்களே, தேவனுக்கு சாட்சியாய் வாழும்போது நம்மில் குற்றம் சுமராது. அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நம்புகிற ஒருவன் மேலும். இருளான நேரங்களில், பாதை தெரியாத நேரங்களில், கண்ணீரின் நேரத்தில், வருத்தத்தின் நேரத்தில், பாழ்வழி நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில், அன்புதேவ பிள்ளையே, ட்ரஸ்ட் தி லார்ட். அவர் நம்புங்கள். 4 வார்த்தை சொல்லுகிறேன். டிக்ளேர் யுவர் வேர்ட். உங்கள் வார்த்தைகளை பிரகடனப்படுத்துங்க, அறிக்கையிடுங்கள். துதிப்பேன், என் வாயில் இருக்கும், துதி இருக்கும், அவரை துதிக்க மேன்மை இருக்கும், இருக்கலாம் அல்ல இருக்கும். இரண்டாவது சொல்லுகிறேன், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை. மூன்றாவது, அன்பானவர்களே, தேவன் செய்த நன்மைகளை அடுத்தள்ள சொல்லுங்கள். நிறைய பேர் பார்க்கிறேன், நன்மை பெற்றவர்கள் அடுத்தல சொல்லவே இல்லை. உங்களாம் சமையல சாட்சி நேரம் இருக்கும், இப்ப சாட்சி நேரமே இல்லை. அப்படி சாட்சி கொடுத்தாரு, யாரும் சாட்சி சொல்றது இல்லை, தேவையில்லாத இல்லையா? கவனிங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் பெற்ற நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள், அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு ஆசீர்வாதம். 4வதாக, அன்பானவர்களே, அடுத்தவர்களுக்கு போதியுங்கள். அதுக்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆங்கிலம் சொல்லப்படுவது இன்ஸ்ட்ரக்ஷன். 11ஆம் வசனம், போதிப்பேன். போதியுங்கள். 1000 விளக்குகள் சொல்லலாம் மக்கள், ஆனால் தேவன் உங்களை போதிக்கிற நிலைக்கு வைத்திருக்கிறார். தேவன் சில நன்மைகளை சொல்லுங்க, பாருங்கள், வந்து பாருங்கள், ருசித்து பாருங்கள், செவி கொடுங்கள். இதெல்லாம் போதனை. வசனத்தை கேட்பது மட்டுமல்ல, யூ டீச் யுவர் சில்ட்ரன். ஒரு பிள்ளைகளுக்கு போதியுங்கள், சக மனிதருக்கு போதியுங்கள், சக நண்பர்களுக்கு போதியுங்கள். அதே ஒரு தொழிலாக எடுத்து சொல்லல. தேவன் வாய்ப்பு கொடுக்கும் போதெல்லாம் வேற வரைக்கும், மருத்துவமனையா இருக்கலாம், ஒரு ஆட்டோ ரிக்ஷாவா இருக்கலாம், எதுவும் பிரயாணம் பண்ணலாம்.